ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நாள் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளை கடைசி வாரம் ஆடி செவ்வாய்க்கிழமை எப்படி குலதெய்வ வழிபாடு செய்யலாம் என்பதனை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். அதாவது எளிய முறையில் குலதெய்வத்தை நாம் எப்படி வழிபடுவது. குலதெய்வத்தை வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படும். இந்த வழிபாட்டை மேற்கொள்ள நாம் பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு பூஜை பாத்திரங்களை விலக்கி அதில் மஞ்சள் போட்டிட்டு பிறகு நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பிறகு ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கொண்டு அதில் பச்சரிசி போட்டாலும் போட்டு வைக்கலாம். பிறகு அதற்கு மேல் ஒரு சொம்பு, அது வெள்ளி அல்லது செம்பு அல்லது பித்தளையிலான ஒரு சொம்பை எடுத்துக்கொண்டு அதில் நீர் நிரப்பி அதில் வாசனை திரவியங்களை சேர்த்து அந்த தாம்பாளத்தட்டின் மேலே ஒரு சொம்பை வைத்து கொள்ளுங்கள். பிறகு அதில் வாசனை திரவியங்களை சேர்க்க வேண்டும். நம் வீட்டில் என்ன இருக்கிறதோ அந்த வாசனை திரவியங்களை சேர்த்துக்கொள்ளலாம். அதாவது மஞ்சள், குங்குமம், பூக்கள், பிறகு பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், பிறகு காசு இருந்தால் கூட நாம் 9 காசுகள் அதில் சேர்த்து விடலாம். அதாவது 1 ரூபா காயின்ஸ் இல்லைனா 5 ருபீஸ் காயின்ஸு அந்த மாதிரி. அப்புறம் எலுமிச்சை பழம். பிறகு நாம் அந்த தாம்பாளத்தில் பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்றால் பச்சரிசி கூட நாம் பரத்தி வைத்துக்கொண்டு பிறகு அதற்கு மேலே நாம் சொம்பை வைக்க வேண்டும். பிறகு வேப்பிலை இருந்தாலோ அல்லது துளசி இலை இருந்தாலோ அதையும் கூட நாம் இந்த நீரில் சேர்த்து விடலாம். எல்லாவற்றையும் அந்த நீரில் சேர்த்து விட்டு பிறகு அதற்கு மேலே ஒரு சிறிய தட்டை வைக்க வேண்டும். அதன் மேலே ஒரு அகல் தீபம் வைத்து அதில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நாம் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அந்த தீப வழிபாடு தான் நம்முடைய குலதெய்வம். நம்முடைய குலதெய்வத்தை வழிபட்டால்தான் அது நம்முடைய இஷ்ட தெய்வத்திற்கு போய் சேரும் என்று சொல்கிறார்கள். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு நாம் செய்ய வேண்டும். அதோடு கூட பிறகு நாம் விநாயகரையும் வழிபட்டு பிறகு எந்த பூஜையுமே நாம் ஆரம்பித்து செய்து முடிக்கலாம். தீபம் ஏற்றி வைத்துவிட்டு நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் விலக நாம் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். இந்த குலதெய்வ வழிபாட்டினை நாம் 9 வாரம், 11 வாரம், 21 வாரம் தொடர்ந்து நாம் செவ்வாய்க்கிழமையிலோ அல்லது வெள்ளிக்கிழமைகளிலோ வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு நாம் விநாயகரை வழிபட வேண்டும். நாம் விநாயகர் சிலை இருந்தாலோ அல்லது படம் இருந்தாலோ வைத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் மஞ்சள் விநாயகர் பிடித்து வைத்துக்கொள்ளலாம். நாம் ஒவ்வொரு வாரமும் வழிபடும்போது ஒரு 9 காயின்ஸ் இல்லைனா ஒரு 11 காயின்ஸ் இல்லை 108 காயின்ஸ் வரா மாதிரி நாம் ஒரு 7 வாரமோ 9 வாரமோ அந்த காயின்ஸை சேர்த்து வச்சு அதை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நாம் அருகில் கோவில் இருந்தால் அந்த கோயில் உண்டியலில் நீங்கள் போட்டுடலாம். அப்படி இல்லைனா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகும்போதோ அந்த உண்டியலில் நாம் அந்த பணத்தை காயின்ஸை அந்த உண்டியலில் செலுத்திடலாம். இந்த பூஜையை மேற்கொள்ளும் பொழுது நாம் சர்க்கரை பொங்கலோ பாயசமோ அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் செய்து வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் நாம் பால் பழம் வைத்து கூட நாம் இந்த பூஜையை முடிக்கலாம். இல்லைனா நாம் கற்கண்டு, ட்ரை கிரேப்ஸு அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கூட நாம் இந்த பூஜையை செய்யலாம். நைவேத்தியம் வைத்து விட்டு பிறகு நமக்கு தெரிந்த பாடல்களை பாடலாம். அதாவது நம்ம இஷ்ட தெய்வத்திற்கு நாம் என்ன பாடல்கள் பாடுவோமோ அதே மாதிரி அந்த பாடல்களை பாடலாம். அப்படி இல்லை என்றால் நம்ம லக்ஷ்மி 108 போற்றி சொல்லலாம். அப்படி இல்லை முருகன் பாடல்களை பாடலாம், கனகதாரா சோத்திரம் சொல்லலாம் அல்லது அபிராமி அந்தாதி சொல்லலாம். ஏதாவது நமக்கு தெரிந்ததை நாம் சொல்லி அதற்கு பிறகு நாம் தூப தீபம் காட்டி நாம் இந்த பூஜையை முடிக்கலாம். நாளை தவற விடாமல் பூஜையை மேற்கொண்டு நற்பலனை பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.